ஆதியே துணை. மரளிகை திண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். அரக்கர்வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்து அலைந்து இன்னும் காணோனா ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு கலந்தனாள். ஆதிநாயக வேதத்தை அடிமை கண்டு கலந்தனாள். இப்பொழுதே எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு. வேதம் ஆசான் திருமேனி. வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன. வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வேத கலைவாணி என் நாவில் இருக்கும்படி என் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம். வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவர்களே என் ஆசான். ஓதுமதி வேதகலைவாணி எந்தன் உளம் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே. முதுமொழி திருவருள் புதுமை சிந்தும் இமயமகா மேருகிரியின் தவராஜரான பிரம்ம கவனாதியம் கொடு சர்வபுவனாதியமெங்கும் கனித்து உலாவி வரும் வரப்பிரலாப கலைவாணி. முற்றதிசையில் தாய் முகம்மது முன்கலைவாணி தேவியே. கலைமகள் பேசுவது முதல் நூல். தங்கள் தரிசனையில் நேராக தீர்க்கமாக கண்டவர்களின் அமுதனாவில் நின்று கலைமகள் பேசுவது முதல் நூல். அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமான் அவர்களின் நமது தெய்வம் அவர்களின் ஆங்கையின்படி நமது தெய்வம் அவர்கள் நமக்கு எல்லாண்டு எண்ணாகிரத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் எல்லாண்டு எண்ணாகிரத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அவதாரம். அந்த வேதமாகிய அவதாரத்தில் அந்த பல்லாண்ட பழமை பரிசே அவதாரம். அந்த அவதாரம் வேதமாகிய ஆசானாகிய அந்த அவதாரம். வேத அவதார திருக்கோலம் பூண்டு அவர்கள் என்றென்றும் நமக்கு அந்த பரிசுத்த ஆவியாக வேதம் ஆசான் திருமேனியாக வேத வாசகமாக வேதம் ஆசான் திருமேனியாக அவங்க எப்பவும் நமக்கு விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து நாம் என்றும் அழியாத அந்த வேத வாசகத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அப்போ அந்த அழியாதது அது என்றும் அழியாதது, அது என்றும் மாறாதது, அது என்றும் வாடாதது அந்த வேத வாசகம். அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய இறைவனின் சொரூப திருமேனி அல்லவா. நேற்று தரிசனை செய்தோம் அல்லவா. அந்த சொரூப திருமேனியில் அந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம். இது எப்பேற்பட்ட சொரூபம்? அது மாறாதிருக்க வந்த அந்த மறையோன் சொரூபமாக அவங்க எப்பவும் அந்த ரூபலாவண்ய திருமேனி, அந்த சொரூப திருமேனியில் நமக்கு எப்பவும் அவங்க வேதமாக வேத வாசகமாக திருமறை வாசகமாக விளங்கி கொண்டு இருக்காங்க.
இப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த பகுதிக்காக, இன்றைய பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதியானது நம்முடைய ஆதி மான்மியம், அது வேதத்தாய் மான்மியம், அது அருள் அடைபடுத்து தேவ எழிலோங்கி, அது வேத எழிலோங்கி வளரும் மான்மியம், அது தவ ஆதீன மான்மியம், அது தெய்வீக மான்மியம், அது பூமி அடங்கலுக்கும் ஓதும் புராதன மான்மியம், அது செஞ்சீரேறி ஓடி வருகின்ற மான்மியம். இப்படி நமக்கு அந்த மான்மியத்தை 7 வகையாக, அந்த ஆதி மான்மியத்தை 7 வகையான அமானிதமாக நான் பெற்றிருக்கின்றேன். அந்த மான்மியமே என்னுடைய அமானிதம். ஆக இப்படியெல்லாம் அதை அந்த 7 பொருட்கள் நிறைந்த பெட்டகமாக அந்த மான்மியத்திலிருந்து இன்றைக்கு ஒரு பகுதியினை அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம், அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதனுடைய மாறியதன் நாமம், அதனுடைய செயல் அடையாளம் எப்படி இருக்கிறது என்பதை படித்து தரிசனை செய்யலாம். அப்போ இந்த பகுதியானது நம்முடைய அந்த செஞ்சீரேறி ஓடி வருகின்ற மான்மியம் ஜீவசிம்மாசன பருவம் பக்கம் எண் 309. பக்கம் எண் 309ல் அற்புதமாக அழிவது எது, அழியாதது எது என்பதை அந்த வித்தியாசங்களை உதாரணமாக எடுத்துக்காட்டி நமக்கு அந்த அழியாதது எப்படி அது விளங்கி கொண்டிருக்கிறது, அந்த அழியாத வேத வாசகம் எப்படி நமக்கு பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை ஸ்பஷ்டமாக, மிக மிக நேர்த்தியாக, நமக்கு தெளிவாக இந்த பகுதியானது நமக்கு எடுத்து உரைக்கிறது. படித்து தரிசனை செய்யலாம். பக்கம் எண் 309 கீழே கடைசி பரா எடுத்ததுமே வரியிலேயே சொல்லிட்டாங்க. அந்த அழியாதது எப்படி இருக்கிறது, அந்த என்றும் அழியாத, என்றும் வாடாத, அந்த என்றும் மாறாத, அந்த என்றும் வாடாத அந்த வேதவாசகம் எப்படி இருக்கிறது என்பதை அற்புதமாக இங்கே எடுத்ததுமே சொல்லிட்டாங்க. வரியில், ஏ பிறவியரே நீ அழியா மகிழ்ச்சியில் ஏறி, அழியா மகிழ்ச்சியில் ஏறி. இப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குதுங்க. அழியாத மகிழ்ச்சி ஒன்று இருக்குது. இப்போ உலக வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது எவ்வளவு நேரம் நீடிக்குது? கொஞ்ச நேரம்தான். அதற்குள்ளே அடுத்த துக்க செய்தி வந்துடுது, துக்கமாகிய சம்பவம் நடந்துடுது. இப்போ உலக வாழ்க்கையில் நம்ம என்னதான் மகிழ்ச்சியிலேயே இருக்க முடியுமானா அது ஒரு காலம் முடியவே முடியாது உலக வாழ்க்கையில். ஆனால் விஞ்ஞான வாழ்க்கையில் அந்த இறைவனிடத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சியை நம்ம எடுத்து அதோடு வாழலாம், அந்த மகிழ்ச்சியோடு வாழலாம். அது இறைவனாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. இப்போ அந்த மகிழ்ச்சி என்ன என்பது ஏற்கனவே தரிசனை செய்திருக்கிறோம். இன்றைக்கும் அது அற்புதமாக நம்முடைய வேதமாமறைகளிலிருந்து ஒரே ஒரு பகுதியை எடுத்து பங்கிக்கலாம். அப்போ ஏ பிறவியரே நீ அழியா மகிழ்ச்சியிலேறி அந்த பரிசுத்த ஆவி என்னும் அந்த அனலினோன் ஆகுவதற்கு, அதாவது அந்தணன் ஆகுவதற்கு பிறந்தவனா கொடுக்குறாங்க பாருங்க. ஏ பிறவியரே நீ அழியா மகிழ்ச்சியில் ஏறி. அப்போது அது மகிழ்ச்சியில் ஏறக்கூடியது. அப்போ அது வாகனமாக இருக்குதுங்க அந்த மகிழ்ச்சி. இப்படி அந்த மகிழ்ச்சியை நான் தரிசனை செய்கிறேன். அப்போ அது ஏறி செல்லக்கூடிய வாகனமாக, அது நம்ம அதன் மேல் ஏறி பிரயாணம் பண்ணக்கூடிய வாகனமாக அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குதுங்க. அது என்ன என்பதை தரிசனை செய்யலாம். அப்போ அது என்ன மகிழ்ச்சி? அது அழியாத மகிழ்ச்சி. அது வேதமாக இருக்கிறது. அது எப்படி வேதமாக அந்த மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை இறைவனுடைய அந்த உத்தரவுப்படி இன்றைக்கி நம்ம தரிசனை செய்யலாம். அப்போது ஏ பிறவியரே நீ அழியா மகிழ்ச்சியிலேறி அந்த பரிசுத்த ஆவி என்னும் அந்த அனலினோன் ஆகுவதற்கு, அதாவது அந்தணன் ஆகுவதற்கு பிறந்தவனா, அல்லது இந்த அனல் பற்றி வெந்து நீராவதற்கு பிறந்தவனா கேட்குறாங்க.
இந்த வித்தியாசங்களை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போது பரிசுத்த ஆவி என்னும் அந்த அனல், அந்த பரிசுத்த ஆவி என்னும் அந்த அனல், அப்போது அது தீயாக இருக்குது அல்லவா? அப்போ எம்முடைய மௌனதாரை ஒரு தீ, அது ஒரு கூர் ஆயுதம், அது கூறிக்கொண்டே இருக்கிறது, கூறாக இருக்கிறது, அது கூறிக்கொண்டே இருக்கின்றது அல்லவா? திருவருட்குறள் 256. அப்போது அந்த அனல் அது பஞ்சபூதத்தில் நகல்லையே பார்த்தீங்கன்னா அது பரிசுத்தமாக இருக்கக்கூடியது, சுத்தமாக இருக்கக்கூடியது. நகலில் உள்ள தீயே அது தன்மயமாக ஆகக்கூடியது. மற்ற 4ம் மாசு அடைஞ்சிடுச்சு. ஆனால் அந்த தீ பஞ்சபூதத்தில் நான் இப்போ நம்ம புழக்கத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன். அப்போது அது சுத்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போது அழிந்து போகிற அனித்திய தீயே சுத்தமாக இருக்கிறது என்றால் நித்தியமாக நம்மளை ஆக்கக்கூடிய அந்த பரிசுத்த தீ, நிஜமான அந்த தீ எப்பேற்பட்ட பரிசுத்தமாக இருக்கணும்? அப்போ அதற்கு பரிசுத்த ஆவி என்றே பெயர். அப்போ அந்த பரிசுத்தம் அது வேதத்தில் சொல்லப்பெற்றுள்ளதோ பரிசுத்தம். அப்போ அந்த வேத வாசகங்கள் அல்லவா அந்த பரிசுத்த தீயாக அது நமக்கு, அது மௌனதாரையாக அல்லவா அது விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த வித்தியாசங்களை நல்லா நம்ம விளங்கிக்கணும். அப்போ அந்த பரிசுத்த ஆவி என்னும் அந்த அனலினோன் ஆகுவதற்கு, அதாவது அந்தணன் ஆகுவதற்கு பிறந்தவனா, அல்லது இந்த அனல் பற்றி வெந்து நீராவதற்கு பிறந்தவனா? அப்போ கேட்குறாங்க, அந்தணன் அப்போ பிராமணன். அப்போ அந்தணர் யார் அப்படின்னாக்கா வேதத்தை ஓதுபவர்கள் அந்தணர். இப்போ இதெல்லாம் நமக்கு சமூகத்தில் எடுத்து வச்சுருக்காங்கல்லவா? ஒவ்வொரு சமூகமாக அதற்கு நாமங்கள் எடுத்து, அப்போ அந்தணர், அப்போ அவர்களுடைய செயல்பாடு, பிராமணர் என்பது அவர்களுடைய பெயர், அந்தணர் என்பது அவர்களுடைய நடத்தையால் வருகின்ற பெயர் என்று குறிப்பிடுறாங்க. அந்தணர் என்பது அவர்களுடைய நடத்தையால், அந்த பிராமணர்களில் அந்தணர் இருக்காங்க, அது பிராமணர் அவர்களுடைய சமூகத்தின் பெயர். அதில் வேதத்தை ஓதுகின்ற அந்த நடத்தையால் வருகின்ற பெயர் அந்தணர் என்று குறிப்பிடப்படுகிறது, பொருள் சொல்லப்படுகிறது. அப்போ அந்தம் அது வேதாந்தம், அந்த வேதாந்தத்தை எடுத்து ஓதுபவர்கள், அதன் வழிப்படி நடப்பவர்கள். அப்போது இன்றைக்கு அந்த வேதாந்த அலங்கத்தின் மேலேறி நீ நின்று வெற்றிக்கை பெறல் வேணுமா? விஞ்ஞான பகுப்பில் கேட்குறாங்களே. அப்போது வேதாந்த அலங்கம், அப்போது அந்த அலங்கத்தின் மேலேறி அந்த வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம். எப்படி? வேதன் உதவி வெற்றி, வேதத்தினுடைய உதவியால், இறைவனுடைய உதவியால், அந்த இறைவன் வேதமாக எழுந்தருளியிருக்கின்ற அதனுடைய உதவியால் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். நல்லா அதை நினைவில் வச்சுக்கணும் அல்லவா? அதை மறந்துவிடக்கூடாது. வேத வாசகத்தின் உதவியால், வேத வாசகத்தின் தயவால் நாம் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த அனல் பற்றி நீராவதற்கு பிறந்தவனா, இதனை எண்ணி கவனித்துப்பார் என்று இந்த வித்தியாசங்களை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ ஏ பிறவியரே, நீ அழியா மகிழ்ச்சியிலேறி அந்த பரிசுத்த ஆவி என்னும் அந்த அனலினோன் ஆகுவதற்கு, அதாவது அந்தணன் ஆகுவதற்கு பிறந்தவனா, அல்லது இந்த அனல் பற்றி வெந்து நீராவதற்கு பிறந்தவனா? இதனை எண்ணி கவனித்துப்பார். அப்போ அந்த அனல் நமக்கு பரிசுத்த ஆவியாக இருக்கிறது, இந்த அனல் என்பது நம்முடைய இந்த மாமிச வேகமாக இருக்கிறது. இப்படி நான் அதை உணர்கிறேன், என்னுடைய புரிதலில் நான் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன். அப்போ அது நீராகத்தான் போகிறது. அப்போ அது இந்த அனல் பற்றி வெந்து நீராவதற்கு பிறந்தவனா, இதனை எண்ணி கவனித்து பார். அப்போ கவனித்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ கவனித்து பார்த்தல் என்பது அது கவனித்து, அது சொல்லி பார்த்தல், அது கேட்டு பார்த்தல், அது ருசித்து பார்த்தல், அது சுவைத்து பார்த்தல். அப்போ இப்படி இருக்குதுங்க அந்த கவனமாக்கிய அந்த பார்வை. அப்போ இப்படியெல்லாம் இந்த வித்தியாசங்களை எடுத்து மேலும் இன்னொரு வித்தியாசம் கொடுக்குறாங்க. அடுத்து, பொய் வீட்டை நம்பி இடையில் ஏங்கி அழிய பிறந்தவனா,
பாருங்கள், அழிவது எது, அழியாதது எது? அப்போது அந்த பொய் வீடு நம்முடைய இந்த மாமிச தூளமாக இருக்கிறது, நம்முடைய இந்த மாமிச தேகமாக இருக்கிறது. அப்போ பொய் வீட்டை நம்பி இடையில் ஏங்கி அழிய பிறந்தவனா அல்லது மெய்வீடு ஏறி எந்நாளும் விளங்க பிறந்தவனா? எந்நாளும் விளங்க பிறந்தவனா? அப்போ இதை நல்லா எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போ மெய்வீடு ஏறி எந்நாளும் விளங்க பிறந்தவனா? இப்போ எந்நாளும் விளங்க பிறந்தவனா என்று நமக்கு எப்படி அந்த வாசகங்களை கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ பொய் வீட்டை நம்பி இடையில் ஏங்கி அழிய பிறந்தவனா அல்லது மெய்வீடு ஏறி எந்நாளும் விளங்கி பிறந்தவனா? எந்நாளும் விளங்கி பிறந்தவனா என்று வாசகம் கொடுக்குறாங்க. அப்போ எந்நாளும் விளங்கி அது பிறந்தவனா? அப்போது அவர்கள் நம்மக்கிட்ட வந்து பிறங்கணுமே, அந்த வேத வாசகம் வந்து பிறங்கணுமே. அப்போ ஒரு நாள் உன் காதில் ஒன்று போட்டோமே, அது ஏன் இன்னும் வாயில் வரவில்லை? அப்போது பொய் வீடு நம்முடைய இந்த மாமிச தேகம், இந்த பொய் வீட்டை நம்பி இடையில் ஏங்கி அழிய பிறந்தவனா? அப்போ இத்தூள தேகம் அழியின் பிசாசாகவோ அல்லது வேறு எப்படியோ ஆக நேரும். ஆதலின் இப்பொழுதே தேவனாக ஆக முயல வேண்டும். இது திருவருட்குறள் 35. திருவருட்குறள் 14 மைசூர் மகாராஜா முன்னாடி பிறங்கிய அந்த அருள் வர்ஷிப்பில் இத்தூள தேகம் அழியும், இந்த உடலானது அழியும். அங்கே மைசூர் மகாராஜா முன்னாடி 14வது திருவாக்கியத்தில் இந்த உடலானது அழியும், ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை. அப்போ அழியக்கூடியது எது, அழியாதது எது, அந்த வித்தியாசம் கொடுக்குறாங்கல்லவா? அப்போது பொய் வீட்டை நம்பி இடையில் ஏங்கி அழிய பிறந்தவனா? அப்போ உன் கண்கொண்டு பார்ப்பது அனைத்தும் அழிக்கப்பட்டே போகும். திருமெஞ்ஞான குரலில் பேசி வர்றாங்க. இந்த உலகத்தில் உன் கண்கொண்டு காணப்படுவது அனைத்தும் அழிக்கப்பட்டே போகும் என்று பேசி வர்றாங்க. அப்போது நம்ம உலகத்தில் பார்ப்பது எல்லாம் அழியக்கூடியதாக தானே இருக்குது. அப்போ கேட்பது அழியாதது. இப்போ கேட்கக்கூடிய அந்த வாசகம் நமக்கு அழியாத பொருளாக அது நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அல்லவா? ஆக இப்படி அந்த வித்தியாசங்களை நமக்கு எடுத்து காட்டி வருகிறார்கள். அப்போது பொய் வீடு, அப்போ அந்த பொய் வீடு அது பொய்யான உடல் மெய் என்னும். அப்போ அந்த பொய் வீடு இந்த உடலாக இருக்கிறது, நம்முடைய இந்த மாமிச உடலாக இருக்கிறது. அதை நம்பி இடையில் ஏங்கி அழிய பிறந்தவனா அல்லது மெய்வீடு? அந்த மெய்வீடு அது நமக்கு விடிந்தது வேத வீடு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? விடிந்தது வேத வீடு விளைவுறு நிதிகள் யாவும். விடிந்தது வேத வீடும் விளைவுறு நிதிகள் யாவும் ஐவனத்தளிரில் வருது. தனித்திருப்பாடல்களில் நீடு ஆழி சூழுலகம் கலாமரையின் வீட்டிலே பாடுமாணிக்கம். இந்த மாணிக்க பரல்கள் எங்கே இருக்குது? அந்த கலாமரையின் வீட்டில் விளங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? அப்போ அந்த மெய் வீடு அது ஆதிமை உதயபூரண வேதாந்தமாக அந்த வீடு நமக்கு இருக்குதுங்க. அப்போ அந்த மெய், அப்போது சாகாக்கலை என்னும் பிரம்ம வித்தையை மக்கள் உள்ளங்களில் ஊனி பதிப்பிக்க எழுந்த இந்த மெய் கிரந்தமானது. அப்போ அந்த மெய் வீடு இறைவனுடைய திருமாளிகையாக வேதமாக அது இருக்கிறது. அந்த மெய் வீட்டில் ஏறி எந்நாளும் விளங்கி பிறந்தவனா என்று அந்த வித்தியாசங்களை நமக்கு எடுத்து காட்டி, ஓர் கரிக்கிடாயன் கையில் பட்டு கசங்கி அழிய பிறந்தவனா? அப்போ அந்த கரிக்கிடாயன் யாருன்னா யமனாக இருக்கார். அப்போ அந்த யமன் எப்போ வர்றாரு? வேதத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மௌனதாரையை அல்லல் தட்டுவீரேல், ஓர் அரக்கன் வந்து உன்னை அவமானத்தில் ஆக்கி அழகையாக்க வருகிறான், வந்தும் இருக்கின்றான். இதே ஜீவசிம்மாசன பருவத்தில் இப்படி ஒரு யமனும் வர்றாரு. எப்போ? இந்த மௌனதாரையை,
இந்த வேத வாசகத்தை அல்லல் தட்டும் பொழுது அவர் வந்துடுறாரு. அப்போது அவர் தான் அந்த கரிக்கிடாயனாக இருக்கார், அந்த யமன். அப்போது அந்த யமனே தர்மனாகவும் விளங்கி கொண்டிருக்கிறார். அப்போ யமன் என்றால் யாருக்கு? தர்மன் என்றால் யாருக்கு? அப்போ தன்னை அறிந்தவர்களுக்கு தர்மன், தன்னை அறியாதவர்களுக்கு யமன் என்று நமக்கு விஸ்வநாத உயிராணி திருவசனம் திருவருட்குறள் 325வது திருவாக்கியத்தில் அந்த வித்தியாசத்துங்களை எடுத்து பேசி விளங்க வைக்கிறாங்க. அப்போ நல்லா விளங்கிக்கணும். அப்போது யமன் என்றால் யாருக்கு? தர்மன் என்றால் யாருக்கு? யமதர்மராஜா அவருடைய நாமமே. அப்போது அந்த கரிக்கிடாயன் கையில் பட்டு கசங்கி அழிய பிறந்தவனா கனக கவன நாட்டு அரசனின் கைவசமாகி கவலையை காணாத கரைகாணா காலம் காட்சியில் வாழ பிறந்தவனா கேட்குறாங்க பாருங்க. அப்போ அந்த கவன நாட்டு அரசன், அப்போ அந்த கவன நாட்டு அரசன், அப்போ அந்த யமதர்மராஜா இங்கே தர்மராஜாவாக ஆயிடுறார் அல்லவா? அப்போ பல கோடி வேறு வேறு விதங்களாக வழக்கத்திலிருந்து வரும் நாமங்கள் இதோ பார் என்று அவரவரும் சந்தேகமற சாட்சி செய்து நிரூபணை செய்துவிட முடியும் பிறவியரே என்றெல்லாம் நமக்கு அந்த யமனுடைய எல்லையிலிருந்து தப்பிக்கின்றதெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க அல்லவா? அதில் கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆக்கி வரச் செய்கின்ற என்று அந்த பகுதியில் நமக்கு கொடுக்குறாங்கல்லவா? அப்போ அந்த கோரமுற்று வருகின்ற யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆக்கி வரச் செய்கின்ற அந்த பிரம்ம முடிவித்தாகிய அந்த இறைதிரு சக்கரம், அந்த வெட்டாத சக்கரம், அந்த பிரம்ம முடியாகிய அந்த இறைதிரு சக்கரம் நமக்கு வேணுங்க. அதை நமக்கு வேத வாசகமாக எடுத்து அந்த பிரம்ம முடிய எடுத்து நமக்கு வழங்கி இருக்காங்க. அப்போ இந்த கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆக்குவது இறைவனுடைய வல்லபம், நமது தெய்வம் அவர்களின் வல்லபம். அப்போ ஓர் கரிக்கிடாயன் கையில் அகப்பட்டு கசங்கி அழிய பிறந்தவனா கனக கவன நாட்டு அரசனின் கைவசமாகி கவலையை காணாத கரைகாணா காலம் காட்சியில் வாழ பிறந்தவனா என்று நமக்கு அதை எடுத்து சொல்லி, இதில் தாம் எதில் குடிபுகுந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணுவதுடனே, இப்போ இந்த ரெண்டு வித்தியாசங்களை சொல்லிட்டாங்க, அழியக்கூடியது அழியாதது. அப்போ இதில் தாம் எதில் குடிபுகுந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணுவதுடனே நமது வயது வானாளில் வந்து ஒருவராவது இவ்வாறு கூறியது உண்டா என்று சிந்தித்துப்பார் என்று அந்த சிந்தனையை நமக்கு உண்டாக்குறாங்க அல்லவா? சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு. அடுத்து அந்த அருளர்ஷிப்பு இன்னும் தொடர்ந்து பிறங்கி மிகப்பெரிய பாரரகசியத்தை உடைச்சி பேசுகிறாங்க. ஒரு நாழிகை நேரமாவது இங்கு வந்து என் தீர்ப்பு மொழி செவித்துளைக்குள் புகுதப் பெற்றவரே எண்ணிப்பாரும். ஒரு நாழிகை நேரமாவது இங்கு வந்து என் தீர்ப்பு மொழி செவித்துளைக்குள் புகுதப் பெற்றவரே எண்ணிப்பாரும். அப்போ நேற்றைக்கு அது சொரூபமாக அந்த திருமொழியை, இறைவனுடைய அந்த திருமொழியை சொரூபமாக தரிசனை செய்தோம். இன்றைக்கு அந்த மொழி என்ன வடிவெடுத்திருக்குதுன்னா தீர்ப்பாக வடிவெடுத்திருக்குங்க. தேவர்கள் என்று திருமறை தீர்ப்பு. அப்போது அந்த திருமறை அல்லவா தீர்ப்பு. அப்போ அந்த தீர்ப்பு இறைவனுடைய மொழியாக இருக்கிறதே. இப்போ தீர்ப்பை நடத்திட்டாங்களே, பாறையினில் நின்று நீதியின் தீர்ப்பு நடாத்திட அந்த குழந்தையான பருவம் நமக்கு, குழந்தையான பருவமும் மின்னுமே என்று வளர்குழந்தை குமார பருவத்தில் அந்த பாரில் நீதியின் தீர்ப்பு நடாத்திட. அப்போ அந்த நீதியின் தீர்ப்பை வேதத்தில் இப்படி ஒரு தீர்ப்பை நடத்தி வச்சிருக்காங்களே.
இந்த தீர்ப்பில் இப்போவே அந்த மகஜர் மைதானத்தில் நமக்கு அதை இடம் கொடுத்துட்டாங்களே, அந்த தீர்ப்பை அவங்க நடத்தி கொண்டு இருக்காங்க அல்லவா. இது வேதத்தில் இறைவன் காட்டிய தீர்ப்பு, இறைவன் அருளிய தீர்ப்பு. இது இப்போவே நாம் கேட்கக்கூடிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பு பின்னால் வரப்போவதல்ல, இப்போவே பிற்காலத்தில் வரப்போவதல்ல, இப்போ நிகழ்காலத்திலேயே வருகின்ற தீர்ப்பாக நமக்கு அந்த தீர்ப்பு மொழி அது செவித்துளைக்குள்ள தான் புகுத மாட்டேங்குது. அது காது ஏதாவது அடைச்சிருக்குதா, கதவு ஏதாவது இருக்குதான்னா இல்லை, ஆனால் போச்சான்னா போகலை. மசண்டை நேரமாயிற்றே போய் வருவோமா, அல்லது இன்னும் கொஞ்சம் ஏதாவது முக்கியமானவைகள் பேச நேரம் தருவார்களா, அல்லது செவிக்கதவை சாத்தி போடுவார்களா என்று நினைக்கின்றேன் பிறவியரே. பிரசங்க பகுதி இதே பகுதியில் பேசி வர்றாங்கல்லவா. அப்போது அது செவித்துளை, அப்போ செவிக்கதவு, அப்போ செவியில் அது வணங்காமுரன் செவி கணவாயில் அந்த கதவு அப்படி அடைச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் கதவு இல்லை. இப்போ வாசகம் நுழைஞ்சி அதை சொல்லியிருக்கணுமே. இப்போ சொல்லலைன்னாக்கா அது ஏறவில்லை என்று தானே பொருளாகுது. ஆக இப்படி இருந்த நம்மை இன்றைக்கு அந்த வேத வாசகம், நமது தெய்வம் அவர்களின் அந்த தயவு, அவர்களுடைய அந்த வேத வாசகம் நம்மளை இன்னைக்கு அதை ஏற்றி வைத்திருக்கிறது, அந்த வேத வாசகத்தில் ஏற்றி இருக்கிறது. அப்போ இந்த பகுதியில் நமக்கு அந்த அழியாத, அந்த என்றும் அழியாதது, அது என்றும் மாறாதது, அந்த என்றும் வாடாதது அந்த வேத வாசகம் அது எப்படி இருக்குதுன்னா, அது மகிழ்ச்சியில் ஏறி, ஏ பிறவியரே நீ அழியா மகிழ்ச்சியில் ஏறி அந்த பரிசுத்த ஆவி என்னும் அந்த அனலினோன் ஆகுவதற்கு, அதாவது அந்தணன் ஆகுவதற்கு பிறந்தவனா என்று பேசி வர்றாங்கல்லவா. அப்போ இந்த பகுதியில் அந்த அழியாதது எப்படி இருக்கிறதுனா, அது மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. அதில் நம்ம ஏறி, அந்த மகிழ்ச்சியில் ஏறி பிரயாணம் பண்ணக்கூடியதாக ஒரு வாகனமாக, அன்பென்னும் அந்த வாகனம், அந்த சிவன் என்னும் அந்த வாகனம், அது திருவருட்குறளில் பேசி வர்றாங்கல்லவா. அந்த வாகனம் அது ஏறி செல்லக்கூடிய, பிரயாணம் செய்யக்கூடியதாக அந்த வாகனம் இருக்குதுங்க, அந்த மகிழ்ச்சி. அப்போ அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது? அப்போ இதை மகிழ்ச்சியெலாம் நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம். அப்போ அதை நமக்கு இப்போ ஏற்கனவே எப்படி பார்த்துருக்கோம்னா, அனுபவம் என்பதை நம்ம பார்த்துருக்கோம் அல்லவா. எங்களுடைய பிரத்யட்ச நேர்முகத்து நெடுநாள் அனுபவம் என்ன அப்படின்னா, அந்த மகிழ்ச்சி பிதுங்கணுங்க. அந்த மகிழ்ச்சி பிதுங்கி பெருக்கெடுத்து நிறைந்து கொண்டிருக்கும் எங்கள் எல்லோருடைய பிரத்யட்ச நேர்முகத்து நெடுநாள் அனுபவம் ஆனது ஆகலான் என்று நம்ம இதை ஏற்கனவே அந்த மகிழ்ச்சியை அது பிதுங்கணும். அது மகிழ்ச்சி பிதுங்கணும். எங்கே பிதுங்கணும்னா வாயில் பிதுங்கணும், வேற எங்கேயும் பிதுங்கக்கூடாது. எங்கே பிதுங்கணும்? வாயில், வாய் வழியாக பிதுங்கி அந்த இறைவன் நம்மகிட்ட இப்படி வருகிறார்கள். ஆக இப்படி நமக்கு அந்த மகிழ்ச்சி பிதுங்கி பெருக்கெடுத்து நிறைந்து கொண்டிருக்கும் எங்கள் எல்லோருடைய பிரத்யட்ச நேர்முகத்து நெடுநாள் அனுபவம் ஆனது ஆகலான் என்று அந்த மகிழ்ச்சியை நம்ம ஏற்கனவே அனுபவத்தில் தரிசனை செய்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி நிறைய இருக்குது, நம்முடைய வேதமாமறைகளில் நமக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே அந்த வாசகத்தை கவனிக்கிறப்ப அந்த அழியா மகிழ்ச்சியில் ஏறி, அப்போ அந்த வாசகம் நல்லா கவனிக்கணும். ஏ பிறவியரே நீ அழியா மகிழ்ச்சியில் ஏறி, அப்போது அந்த மகிழ்ச்சி அது ஏறக்கூடிய அந்த வாகனமாக இருக்குது, அது அதில் ஏறி நாம் பிரயாணம் செய்யக்கூடியதாக இருக்குதுங்க அந்த மகிழ்ச்சி. அப்போ அந்த மகிழ்ச்சி என்னவாக இருக்குது என்பதை நமக்கு வேதமாமறைகளில் அந்த யுகங்கோடி காலமாக வேதமாமறைகளினுள்ளே மறைந்து கிடந்த அந்த உயிராணி அருங்காரண நித்தியமுத்தி நீதிமாணிக்க செயலாகிய அந்த வேத வாசகங்கள் நிறைய நமக்கு வேதமாமறையில் இருக்குது. இன்றைக்கு ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்போ அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக திட தீர்க்கமாக திட்டவட்டமாக நமக்கு இதே ஆதி வான்மியத்தில் கான்முளையாகிய ஆதிக்கு முன் ஆதியாக இருந்து எடுத்து எழுதி வருகின்ற அந்த தவ ஆதீன மான்மியத்தில் நமக்கு பக்கம் எண் 161 அகிலபலம் வரும் பருவத்தில் அற்புதமாக நமக்கு அதை மின்னி காமிக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சி என்ன என்பதை தரிசனம் செய்யலாமா? அப்போது நமக்கு அந்த 161வது பக்கம்தான்
அந்த மகிழ்ச்சியை காட்டி கொடுக்கின்ற இறை சொரூபமாக அந்த பக்கம், அந்த பக்கப்பார்வை. அப்போ அந்த பக்கப்பார்வை முக்கண்ணன் எப்படின்னா அந்த பக்கத்திலேயே விளங்கி கொண்டிருக்கிறார். இது எப்படிப்பட்ட பார்வை பாருங்க. அது பக்கப்பார்வை, இது குருவினுடைய பார்வை. அது அந்த பக்கத்தில் உள்ள அந்த வேத வாசகம் நமக்கு அந்த 161வது பக்கம் ஆதிமான்மியம் நமக்கு அது சான்றாக நின்று எடுத்துரைக்கிறது. அப்போ இந்த பக்கம் பூரா ஒரே பகுதியாக இருக்குது. நான் சுருக்கமாக எடுத்துக்கிறேன், நடுவில் இருந்து எடுத்துக்கிறேன். மேலும் பயிலை நம்பி வாழும், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் தரிசனை செய்திருக்கிறோம். இங்கேருந்து எடுத்துக்கிறேன். மேலும் பயிலை நம்பி வாழும் உலகப் பலபலவாம் சாதி மக்களை பலதிர பலவர்ண எல்லாவித பயில்களின் மூலமாக அணைத்து சர்வ மதங்களினுடைய வேத ஆகம கலை காவிய செயல் சீர்பேழை. அப்போது அந்த பேழை வயிறும் பெரும்பாரக்கூடும் முழுமுதற் கடவுள் விநாயகர் அவர்களில் வருதல்லவா. அப்போ அந்த பேழை வயிறு, இறைவனுடைய அந்த வயிறு, அது அறிவு வயிறு. அந்த தொப்பை அது அறிவு வயிறாக இருக்குதுங்க, அது பேழை வயிறாக இருக்குது. அப்போ அந்த பேழை எப்படி இருக்கிறதுன்னா அது சர்வ மதங்களின் வேத ஆகம கலைகாவிய செயல் சீர்பேழை. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போ அந்த பேழைகளின் உள்ளே இருந்து, அப்போ எதன் உள்ளே? வேதமாமறைகளின் உள்ளே, இங்கே பேழைகளின் உள்ளே. அப்படி அல்லவா அது சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி. அது எதன் உள்ளே சென்று பார்க்கிறோம்? இப்போ அந்த பேழைகளின் உள்ளே, நம்ம மாமிச தேகத்தின் உள்ளே இல்லை. நம்ம இதுவரையும் உள்ளே எப்படி பார்த்தோம்? இந்த மாமிச தேகத்தில் தான் போய் பார்த்தோம். அது அல்ல, அது என்றும் இருக்கக்கூடிய இறைவனுடைய தேகம், இறைவனுடைய உடல், பரிசுத்த ஆவியாகிய அந்த உடல். அப்போ சர்வ மதங்களின் கலைகாவிய, சர்வ மதங்களின் வேத ஆகம, மேலும் பயிலை நம்பி வாழும் உலகப் பலபலவாம் சாதி மக்களை பலதிர பலவர்ண எல்லாவித பயில்களின் மூலமாக அணைத்து சர்வ மதங்களினுடைய வேத ஆகம, சர்வ மதங்களினுடைய வேத ஆகம கலைகாவிய செயல் சீர்பேழைகளினுள்ளே இருந்து நாடோறும் நேரங்களுக்கு நேரம் குபீர் குபீர் என்று தனித்தனியேயும் கும்பல் கும்பலாயும் எழுந்து வீறி கிளம்பி, அது கிளம்புது அல்லவா. எங்கே கிளம்புச்சு? பாலம் கடந்து 18ஆம் கோட்டின் முனையில் மேல மூலத்தெருவில் கிளம்பியது அந்த வேதம். அப்படி நமக்கு அது கும்பல் கும்பலாயும் எழுந்து வீறி கிளம்பி ஒவ்வொருவரிடத்துமிருந்து ஓசையுடனே வந்து விழுகும் தர்க்க கலாமலி கேள்வி பெருக்குகள் அனைத்தினுக்கும். அப்போது ஒவ்வொருவரிடத்திலுமிருந்து இந்த உலக மக்களாகிய ஒவ்வொருவரிடத்திடமிருந்து அந்த ஓசையுடனே வந்து விடுகும் தர்க்க கலாமலி கேள்வி பெருக்கு. அப்போ அந்த சந்தேக கேள்விகள் அதுக்கு எப்படி வாசகம் கொடுக்குறாங்க பாருங்க. ஓசையுடனே வந்து விழுகும் தர்க்க கலாமலி கேள்வி பெருக்குகள் அனைத்தினுக்கும் சோராது நின்று தனிக்கு தனியாகவும் குவியலுக்கு குவியலாகவும் கேள்விகளெல்லாம் பிரமித்து அஞ்சி மெல்ல நழுகும்படி எல்லா சந்தேக வினாக்களும். இப்போ நம்ம இந்த உலக மக்கள்கிட்ட எழும்பி வருகின்ற அந்த எல்லா சந்தேக வினாக்களும் உலக வாழ்க்கைக்கானதல்ல, விஞ்ஞான வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த சந்தேகம். ஏன்னா மேலும் இவ்வண்ணமான திருவசனங்களால் எடுத்து ஓதி இருப்பதன்றியும் வேதசிகரமாகிய நாம் முதலாக கடமை பூண்டு கற்று ஓதி வருகின்ற மூல மந்திரத்தில் சந்தேகமற. வேதசிகரமாகிய நாம் முதலாக ஓதி வருகின்ற அந்த மூல மந்திரத்தில் சந்தேகமற திட்டவட்டமாக கண்டறிந்து சாட்சி சொல்ல வேண்டும் என்றும். அப்போது அந்த சந்தேகம் வருது அல்லவா, அந்த சந்தேக வினாக்களுக்கெல்லாம் அந்த விடையினை இறைவன் கொடுக்குறாங்க, அந்த வேதம் நமக்கு வழங்கு. அப்போ எல்லா சந்தேக வினாக்களும் மாசு அற. அப்போ அந்த சந்தேகம்தான் நமக்கு மாசாக இருக்கிறது. அப்போது இந்த பயத்தை, அப்போ அந்த மாசு, அப்போ இந்த பயத்தை, இந்த மாசை சங்காரம் செய்து,
இது திருவருட்குறள் 205. அப்போது அந்த மாசு அதுதாங்க பயமாக இருக்குது. அந்த சந்தேகம்தான் பயம். அது யமபயமாக வருகிறது. அந்த பயமே யமபயமாக நமக்கு வருகிறது. அப்போ அதை சங்காரம் பண்ணணுமே. அப்போது அந்த அந்த மாசு அது பயமாக இருக்கிறது. அப்போ அந்த பயத்தை பீத்தெறிந்து விட்டு வீரத்தை உன் உள்ளத்தில் நிரப்புவார்கள். அதனால் நீ மரண பயத்தை கடக்கின்றவன் ஆகின்றாய். திருவருட்குறள் 43வது திருவாக்கியத்தில் இது வருது அல்லவா, ஆசீர்வாத திருவாக்கியத்தில். அப்போ அந்த எல்லா சந்தேக வினாக்களும் மாசற கோளரி வாழ். அப்போ தெய்வம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தில் அந்த வாளை ஏந்தி, தங்களுடைய தூள திருமேனியில் இருந்த காலத்தில் அந்த வாளை திருக்கரத்தில் ஏந்தி இருந்தாங்க. அது எப்படி இருக்கிறது என்றால், அது இப்போ பரிசுத்த ஆவியாக அது எப்பவும் எப்படி இருக்கிறது என்றால், புறத்தில் அகத்தில் அது மாசற கோளரி வாழ் விடையானது. அப்போ அந்த விடையேறும் பெருமாள். அப்போ அந்த விடை, அப்போது அந்த பதில், இந்த கேள்விக்கான பதிலாக இருக்குதுங்க. அப்போ அந்த கோளரி வாழ் விடை. அப்போ மந்திரவாளான மகரிபத். இப்போ மந்திரவாளான மகரிபத்தை வகையறிந்தோர் எடுக்க வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் நமக்கு உதவிக்கு நிற்குதல்லவா. அந்த வாசகம் மந்திரவாளான. இப்போ மந்திரமாக அல்லவா இருக்கிறது இந்த வாள். இப்போ இந்த வாள் கண்ணுக்கு தெரியுமா? இந்த வாள் கண்ணுக்கே தெரியாதுங்க. இது கேட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது சொல்லி பார்க்கக்கூடிய வாளாக இருக்கிறது. அது சுவைத்து பார்க்கக்கூடிய வாளாக இருக்கிறது அந்த மந்திரம். அப்போ ஒவ்வொரு வாசகங்களும் நமக்கு மந்திரம் அல்லவா. அது மாசிலான் மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து. அந்த ஒரு மொழி, அது எண்ணில் கோடி மந்திரங்களும் அது இறைவனுடைய அந்த மொழியாக இருக்கிறது அல்லவா. இப்படி அந்த மாசிலான். அப்போ அது மாசரு மாமரை கொண்டல். நம்ம தெய்வம் அவங்க பாட்டையாவர்களிடம் அகிலபலம் வர்றாங்க. அப்போ அதை நமக்கு கொடுக்குறாங்க. ஆடுமேய்ப்பு திருக்கோலப்பாவில் தேசம் செழிக்க வருங்கிறன செம்மல் தணிகை குபேரரோடு வர்றாங்க, குருகுபேரரோட வர்றாங்க. அவங்க எப்படின்னா, அது மாசரு மாமரை கொண்டலுடன் தேசம் வலம் வரும் காலத்திலே. அப்போது இப்படி ஒரு துறவரத்தை அவங்க நமக்கு வேதத்தில் வச்சுருக்காங்களே. அப்போது அது மாசை அறுக்கக்கூடிய அந்த மாமரை அல்லவா கொண்டலாக. அப்போ பண்டு படுத்த மறை விண்ட ரகசியம் கை கண்ட ஒளிமலையன் கொண்டல் அருகிருக்க மயங்காதிரு மனமே. அந்த மனத்துக்கு சாந்தி கொடுக்குறாங்க. கோரமுற்று வரும் அந்த மனதிற்கு சாந்தமத்தை எப்படி தர்றாங்க? மயங்காதிரு மனமே என்று அந்த கொண்டல் அருகிருக்காங்களே, அவங்க அருகிலேயே இருக்காங்களே. அது அருகில் ஒவ்வொருவருக்கும் தரும் வினாவிடை சுவையாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்களே, பக்கத்திலேயே இருக்காங்களே. அது வேதமாகிய பக்கம். இது வேதமாகிய பக்கத்தில் அவங்க அந்த வாசகமாக விளங்கி கொண்டிருக்கிறார்களே. இப்படி நான் அதை தரிசனை செய்கிறேன். அப்போ அந்த கோளரி வாழ் விடையானது. அடுத்து அந்த மௌனதாரையினுடைய சிறப்பை வரிசையாக சொல்லி வர்றாங்க. அந்த வாசகங்கள் எப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மான்மிய பகுதியில் எப்பேற்பட்ட வாசகங்களை அதை நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ எல்லா சந்தேக வினாக்களும் மாசற, எல்லா சந்தேக வினாக்களும் மாசு அற அடியோடு பேர்த்து இந்நாள் ஆளும் தேவே. அப்போது என் பவத்தை அந்த சந்தேக வினாக்களை மாசற அடியோட அதை தூக்கி எறிவதற்கு அந்த வாளை எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ வேதமாக அதை நமக்கு வழங்கியிருக்காங்க. அப்போ எல்லா சந்தேக வினாக்களும் மாசற கோளரி வாழ் விடையானது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி. அப்போ அது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி. அப்போ அது மௌனதாரை அல்லவா. அப்போது அழியா திருநாட்டில் ஆளும் மௌனதாரை, வலுவான மௌனதாரை ஈதறிந்து வாழ்வீர் மனுக்குலமே. இப்போ இதை நமக்கு
யமவாதையை கடத்தும் எந்திரத்தில் நமக்கு வழங்கியிருக்காங்கல்லவா, அதை மீண்டும் இங்கே அப்படியே கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போ கோளரி வாழ் விடையானது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி மகிழ்வு காட்டி. அப்போது இந்த மகிழ்ச்சியில் ஏறி இந்த அழியா மகிழ்ச்சி இங்கே நமக்கு எப்படி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அப்போது அது வாக்குகளுக்கு எல்லாம் எல்லா சந்தேக வினாக்களும் மாசற கோளரி வாழ் விடையானது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி மகிழ்வு காட்டி. இப்படியல்லவா அந்த மகிழ்ச்சியை காண செய்திருக்கிறார்கள் தெய்வம் அவர்கள். அன்றைக்கு தூல திருமேனியில் அவர்கள் அந்த மகிழ்ச்சியை அந்த வலுவாக்கு கொண்டு அருளை காண்பித்தார்கள். இன்றைக்கு அந்த வலுவாக்கினை அந்த மௌனதாரையினை நமக்கு எடுத்து வேதத்தில் எடுத்து வச்சு அவங்க இன்னைக்கு அந்த ஆட்சியை அவர்களே அல்லவா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படி அந்த மகிழ்ச்சியை நான் தரிசனை செய்கிறேன். அது வலுவான மௌனதாரையாக அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அப்போ அதன் மேலே ஏறி பிரயாணம் செய்வது. அப்போ திருமஞான குரல் சாகாக்கலை கிரந்தத்தில் சொல்கிறாங்க, அந்த சவாரி இந்த தூளத்தில் இல்லை, இந்த தூளதேகத்தில் இல்லை, இந்த பீத்த தூளத்தை தோளில் தூக்கி கொண்டு போவது அல்ல. நல்லா அந்த வித்தியாசங்களை உணரணும் அல்லவா. அப்போ எது நம்மளை தூக்கிட்டு போகுது? அந்த வாகனம், அந்த மகிழ்ச்சி. அது வலுவான மௌனதாரையாக அந்த மகிழ்ச்சி விளங்கி கொண்டு இருக்குதுங்க. இப்படி நான் அந்த மகிழ்ச்சியை தரிசனை செய்கிறேன். அப்போ அந்த மகிழ்ச்சி நமக்கு எப்படி வருகிறது என்றால், எல்லா சந்தேக வினாக்களும் மாசற கோளரி வாழ் விடையானது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி மகிழ்வு காட்டி. இப்படியல்லவா அந்த மகிழ்ச்சியை நமக்கு அந்த திருவாக்கில் அல்லவா காட்டியிருக்கிறார்கள், அந்த மௌனதாரையில். ஆக அந்த திருவாக்கை நாம் உடலாக எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா தந்தையே உன் உடம்பை தனிகையர் என்று எண்ணி தொடர்ந்தது குருவன் ஈஸ்வரா, இணையில்லா உன் வாக்கு இவ்வுடலை நோக்கியே. இதே ஜீவசிம்மாசன பருவம். அப்போது அந்த வாக்கை உடலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உடலில் என்றைக்கும் அவங்க ஹயாத்தாக அந்த தூளதேகத்தில் எப்பவும் அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ அது வலுவானது அந்த மௌனதாரை. அப்போ அந்த வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி, அதையல்லவா அருள் செய்தார்கள். அப்போ அக்கக்காகவே உண்மை உண்மையாகவே சிக்கல் இல்லாமலே, இந்த தூளதேகத்தின் சிக்கல் இல்லாமலே அரி அருள் மறை அரசி. அப்போ அந்த அரியினுடைய அருள் அது திருமறையாக அல்லவா இருக்கிறது. அது வலுவாக்காச்சே, அது வலுவானது அந்த மௌனதாரையாச்சே. அப்போ ஞானமடைய தடையாக இருப்பது உன் மாயை, அது உன் அறிவிலேயே கலந்து தடை செய்கிறது. அம்மாயையை வெல்லுவதற்கு ஒரே உபாயம் ஒன்னே தான். 2 3 கிடையாது, 2 3 இது ஒன்றெல்லாம் கிடையாது. ஒரே உபாயம். அம்மாயையை வெல்லுவதற்கு ஒரே உபாயம் உன்னை ஆண்டு கொண்ட குருபிரான் அவர்களின் திருவாக்கில் நீ நம்பிக்கை வைத்து நடப்பதுதான். அப்போ குருபிரான் அவர்களுடைய தூளம்னு சொல்லலை, குருபிரான் அவர்களுடைய தூள திருமேனின்னு இங்கே சொல்லலை. அப்போ எது தூள திருமேனி? அவர்களுடைய அந்த திருவாக்கு அல்லவா தூள திருமேனி. அந்த திருவாக்கில் அல்லவா நீ நம்பிக்கை வைத்து நேராக தானே சொல்லியிருக்காங்க. இது ஏன் நமக்கு விளங்க மாட்டேங்குது? அப்போ என்றைக்கும் இருக்கக்கூடியது இறைவனுடைய திருவாக்கு, மெஞ்ஞான மகத்துக்களினுடைய திருவாக்கு அல்லவா. அது என்றும் இருக்கு அல்லவா. இந்த வேதங்கள், இந்த வேதமாமறைகள், அந்த திருமறை வாசகங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் உண்டான வேதங்கள்லாம் இப்போவும் இருக்குதே, அது நமக்கு அழியாமல் இருக்கிறதே. ஆக இப்படி நான் அதை உணர்ந்து பார்க்கிறேன். அப்போ அந்த வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி மகிழ்வு காட்டி இன்னும் விடலை. அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய பிரயோஜனம் என்ன என்பதை இன்னும் தொடர்ந்து தெய்வம் அவங்க அந்த வாசகத்தில் இந்த பக்கத்தில் 161வது பக்கம் இது எப்பேற்பட்ட காட்சிகளை நமக்கு அளிக்கிறது பாருங்கள். அது என்னென்ன செய்யுது? அந்த வலுவான அந்த மௌனதாரை அது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி எல்லா சந்தேக வினாக்களும் மாசற கோளரி வாழ் விடையானது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி மகிழ்வு காட்டி அதிஜய சம்மதத்தேற்றி. அந்த அதிஜயம், அந்த ஜெயம். அப்போ ஜெயம் நமக்கு எப்போ கிடைக்கும்? அதுக்கு தெய்வம் அவங்க உதாரணம் கொடுக்குறாங்க. நான் என் குருபிரான்கிட்ட நான் தோத்துட்டேன்,
அவங்களுடைய ஜெயமெல்லாம் எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்க. வெளிநாடாவில் கேட்டிருக்கோம் அல்லவா? அப்போ நம்ம தெய்வம் அவர்களிடம் தோற்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களுடைய ஜெயம் நமக்கு, அவர்களுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த வெற்றி, ஜெயம் என்பது வெற்றி அல்லவா? அப்போ அது ஜெயம் லட்சுமியாக இருக்கிறது. அப்போ அந்த வெற்றி அது வீரலட்சுமி, அது வேதன் உதவி வெற்றி, அது வெற்றி வேலாக இருக்கிறது. அந்த வெற்றி வேலாக இருக்கிறது அல்லவா? அது முருகப்பெருமான் அவர்களுடைய அந்த திருக்கரத்தில் உள்ள அந்த வேல், அது வேதமாக நமக்கு இருக்கிறது அல்லவா? அந்த வேத வாசகமாக அதை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போது அதிஜய சம்மத தேற்றி அனைத்து கூட்டி தகுவனப்படி நின்று ஒட்டி இழுத்து, அதை இழுத்துக்கொண்டு அந்த வாகனம் நம்மளை செல்லுது. எங்கே போகுது அப்படின்னா, ஒட்டி இழுத்து பேரின்ப சமத்துவ மாசற்ற மறுபிறப்பு வாழ்வுக்கு நம்மளை அழைத்து செல்லுகின்ற வாகனமாக அந்த மகிழ்ச்சி விளங்கி கொண்டு இருக்குதுங்க. அப்போ அது பேரின்பத்தை, அது பேரின்பம், அது சொல்ல பேரின்பம் கை பற்றவென்று மெய்வழி நூல். அப்போ எப்போ பேரின்பம் கிடைக்குது? சொல்ல பேரின்பம். அந்த பேரின்பத்தை எடுத்து நம்ம சொல்லும் பொழுது அல்லவா அந்த பேரின்பத்தை நாம் அனுபவிக்கின்றோம். அப்போது அது பேரின்ப, அது ஒட்டி இழுத்து பேரின்ப சமத்துவ மாசற்ற மறுபிறப்பு வாழ்வில் நீந்தும்படி என்று ஆக்கி வைத்திரான் என்ற இப்பெரிய காரிய. அப்போ இதாங்க பெரிய காரியம், சாவு மரணம். அதுக்கு பேர் பெரிய காரியம்னு சொல்லுவோம் அல்லவா? எங்கே போயிருந்தீங்க? காரியத்துக்கு போயிருந்தேன், பெரிய காரியம். அப்போது அங்கே தான் நம்ம செத்துடுறோம். அவற்றை கொன்று சாகடித்து, பாருங்கள், 2 செயல் நடக்குது. கொன்று சாகடித்து மெய்யில் உயிர்ப்பிக்கின்ற தீரவேல் ஏந்தி வந்துள்ள செம்மல் ஒருவர் உன்பால் இறக்கப்பட வேண்டும். திருவருட்குறள் 104வது திருவாக்கியம் அல்லவா? அப்போது நம்முடைய அந்த நினைவை சாகடிக்கிறாங்க, நம்முடைய அந்த எண்ணத்தை கொன்று சாகடிக்கிறாங்க. அப்புறம் உயிர்ப்பு தர்றாங்க. உயிர்ப்பு யார்? அவங்க தானே. அவர்களுடைய அந்த அருள் வர்ஷிப்பு, அந்த வலுவான அந்த மௌனதாரை தான் நமக்கு உயிர்ப்பாக இருக்கிறது. அப்போ அந்த பேரின்ப சமத்துவ மாசற்ற மறுபிறப்பு வாழ்வில் நீந்தும்படி இன்று ஆக்கி வைத்திரான் என்ற இப்பெரிய காரிய பிரம்மவித்தை என்னும் அருங்காரண செயலாகிய இதற்காகவே அன்று எழுந்து அருளி வருகின்றவர்களாகிய எங்கள் கதிபாத்திர நிதியரை என்று நமக்கு அவர்களுடைய அங்க அடையாளம், செயற்செய்கை அடையாளம், 2 அடையாளங்களையும் விண்ணி காமிக்கிறாங்க. இன்னும் இப்படி அந்த பகுதியானது நமக்கு இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அப்போது அந்த மகிழ்ச்சி, அப்போது அந்த அழியா மகிழ்ச்சியில் ஏறி, அப்போது அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது என்றால், அது எல்லா சந்தேக வினாக்களும் மாசற கோளறி வாழ் விடையானது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி மகிழ்வு காட்டி. அப்போது அந்த மகிழ்வு அது இறைவனுடைய மௌனதாரையாக அல்லவா இருக்கிறது. இப்போ உலக வாழ்க்கையிலையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வீட்டில் குடும்பத்தோடு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு என்ன ஒரே ஜாலியாக இருக்குது, என்ன ஒரே அரட்டையாக இருக்குது, என்ன ஒரே மகிழ்ச்சியாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு வீட்டுக்கு வர்றவங்க நம்மளை கேட்பாங்கல்லவா? அதெல்லாம் இப்போ புழக்கத்தில் தான் இருக்குது. அப்போ மகிழ்ச்சி என்பது அந்த பேச்சில் ஒரு மகிழ்ச்சி இருக்குதுங்க. இதை இப்படி எண்ணி பார்க்குறோமா நம்ம? அந்த பேசுகின்ற அந்த பேச்சில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இப்போ நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம் உலக வாழ்க்கையில். ஜாலியாக இருக்கீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்லாம் உதாரணம் சொல்லி நம்ம பேசுகிறோம். அது இப்போவும் புழக்கத்தில் தானே இருக்குது. அப்போது அந்த மகிழ்வு நம்முடைய அழிவுலக பேச்சாக இருக்கிறது. இது இறைவனுடைய அந்த மகிழ்ச்சி, அது அவர்களுடைய வேத வாசகமாக இருக்கிறதுங்க. இப்படி நான் அந்த மகிழ்ச்சியை தரிசனை செய்கிறேன். இந்த 161வது பக்கத்தின் தயவால், மான்மியத்தில் வருகின்ற இந்த 161வது பக்கத்தில் உள்ள இந்த வேத வாசகத்தின் தயவால் அந்த வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி மகிழ்வு காட்டி, இப்படி அந்த மகிழ்ச்சியை, அப்போ அந்த மகிழ்ச்சி பொங்க செய்து வைப்பதுவே பொங்கல். திருமஞான குரலில் கொடுத்துருக்காங்க அல்லவா? பொங்கல் இடருறும் இறுதி நாளில் இத்தூளத்தை விட்டு உன்னை அந்த அழியாத புகழுடம்பில் தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்து வைப்பதுவே பொங்கல். அப்போ அந்த மகிழ்ச்சி பொங்கணுமே,
அப்போ அந்த மகிழ்ச்சி அது வாசகமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அது இறைவனுடைய வேத வாசகம். இங்கே விஞ்ஞானத்தில் அந்த மகிழ்ச்சி அது பேரின்பத்தை, அது மாசற்ற அந்த பேரின்ப அந்த மறுபிறப்பை நமக்கு அந்த மகிழ்ச்சி தான் தருவிக்கின்றது. இப்படி நமக்கு அப்போ இது மறுபிறப்பு என்பதெல்லாம் இதை நம்ம நெடுக பேசியிருக்கோம் அல்லவா? அப்போ இங்கு எமது வேதமணி சூழில் மறுபிறப்பு அடைந்து இந்த 6வது அறிவை நம்ம அந்த மகிழ்ச்சியை 6வது அறிவாக நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை இப்படி நமக்கு ஒவ்வொரு வாசகங்கள்ல இருந்தும் நமக்கு தெய்வம் அவங்க இதை விளங்க பேசி அவர்கள் வேதமாசான் திருமேனியாக அவங்க விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இப்படி நிரூபணை செய்து இருக்கிறார்கள். ஆகவே பிறவியரே, நீ அழியா மகிழ்ச்சியிலேறி அந்த பரிசுத்த ஆவி என்னும் அந்த அனலினோன் ஆகுவதற்கு, அதாவது அந்தணன் ஆகுவதற்கு பிறந்தவனா என்று வருகின்ற அந்த வேத வாசகத்தில் நான் எடுத்துக்கொண்ட அந்த அழியாத அந்த வேத வாசகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி அது வாக்குகளுக்கு எல்லாம் வலுவாக்கு அருளி மகிழ்வு காட்டி, அப்போ அந்த மகிழ்ச்சி பிதுங்கி பெருக்கெடுத்து நிறைந்து கொண்டிருக்கும் எங்கள் எல்லோருடைய பிரத்யட்ச நேர்முகத்து நெடுநாள் அனுபவம் இது நமக்கு இப்படி இருக்கிறது. அப்போ அந்த அனுபவம் அது வேதாந்த கிரந்தங்களின் அனுபவ சாட்சியான மக்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டு வருவது சத்தியம். ஆதியோதய பருவம் கடைசி பகுதி அல்லவா? அப்போ அது திருவருட்குறள் 29வது திருவாக்கியத்தில் நமது திருமறை அனைத்தும், வேதாந்தம் அனைத்தும், நமது அனுபவம் அனைத்தும் இதைத்தான் குறிப்பிடுகின்றன. இந்த செயலுக்கு பிரம்மவித்தை என்று பெயர். மனித உடல் எடுத்த பிரயோசனம் இதை உணர்ந்து கொள்வதே ஆகும் என்று இறைவனுடைய அனுபவத்தை நாம் எடுத்து அந்த வேத வாசகங்களை, அந்த பரிசுத்த ஆவியாக விளங்கி கொண்டிருக்கும் அந்த வேத வாசகங்களை எடுத்து பேசும் பொழுது நமக்கும் அந்த அனுபவம் கிடைக்கிறது. அப்பொழுது நாம் எடுத்துள்ள இந்த மாமிச தேகமானது சிறப்புடையதாக, அந்த நேரம் சிறப்புடையதாக இறைவனோடு மகிழ்ந்து வாழ்கிறோம். இறைவனோடு இப்போ மகிழ்ச்சியாக இருப்பது இப்படி அந்த மௌனதாரையை எடுத்து நாம் கையாளும் பொழுது இறைவனோடு நம்ம மகிழ்ச்சியாக அந்த வேத வாசகத்தில் மகிழ்ச்சியாக நாம் வாழ்கிறோம் என்பதை இந்த மான்மிய பகுதியானது எனக்கு எடுத்து உரைத்தது. இப்படி நான் அதை விளங்கி கொண்டேன். ஆகவே அந்த மகிழ்ச்சியில் ஏறி, அப்போ அந்த அழியாத மகிழ்ச்சி அது ஏறி செல்லக்கூடிய வாகனமாக, அது அன்பென்னும் வாகனமாக விசேடமாக அது திருவருட்குறளில் பேசி வர்றாங்க அந்த வாகனம். அப்போ அந்த வாகனத்தில் அதில் ஏறி நம்ம அந்த கைலாய நாட்டிற்கு மிக மிக எளிமையாக ஓர் நொடிக்குள்ள என்னை நீ அறிவாயாகில் இப்பவே தருவேன் காண்பாய், அந்த இப்பவேன்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த ஒரு நொடிக்குள்ளேயே நம்மளை அந்த விண்ணுலகத்திற்கு நம்மளை அந்த மகிழ்ச்சி ஆகிய அந்த வாகனம் அதில் ஏறி நாம் பிரயாணம் செய்யும் பொழுது நம்ம அந்த கைலாயத்திற்கு அவர்களோடு சென்று அவர்களோடு இரண்டரை கலந்து இப்பவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பின்னாடிலாம் இல்லை, இப்பவே அவர்களோடு. அப்போ சோகமறவே கைலாசத்தை இங்கே பார்க்க எங்களை செய்த, சோகமறவே கைலாசத்தை இங்கே பார்க்க எங்களை செய்த குரு தேவர் ஈசனே. ஐமுனி பொதிகை அல்லவா? இப்போ இதெல்லாம் நம்ம நெடுக பேசியிருக்கோம் அல்லவா? அப்போ இப்படி நமக்கு அந்த வாகனமாக அந்த மகிழ்ச்சியை, அந்த மகிழ்ச்சி அது வலுவான மௌனதாரையாக அது வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த என்றும் அழியாத, என்றும் மாறாத, அந்த என்றும் வாடாத அந்த வேத வாசகம் மகிழ்ச்சியாக நமக்கு, இறைவனுடைய மகிழ்ச்சியாக, நமது தெய்வம் அவர்களின் மகிழ்ச்சியாக அந்த மௌனதாரையானது இப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இந்த பகுதியிலிருந்து இப்படி நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி, என்றும் அழியாத, என்றும் மாறாத, என்றும் வாடாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.